மருமக வந்தும் இந்த வீட்டில் நான் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கு. என்ன பண்றது? சொன்னக்கா, என்னக்கா நேற்று ஃபுல்லாக ஃபோன் பண்ணேன், ஃபோனையும் எடுக்கல. நான் வேற வெளியே போயிட்டேன். சரி என்ன பண்றீங்க ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேட்கலான்னா ஃபோனே எடுக்கல. ஏன்க்கா? வீட்டில் தாண்டி இருந்தேன்லதா, நான் எங்க போவேன்? ஆமா நீ எங்க போன? நானா என் தங்கச்சி பிள்ளைங்களோட பேத்திக்கு காது குத்தேன், அதுக்கு போயிருந்தேன்க்கா. திடுப்புன்னு வந்து சொன்னாங்க, சரின்னு போயிட்டு வந்தேன். சரி சரிடி, நான் இங்கே வீட்டில் தான் இருந்தேன். அப்போ ஏன்க்கா அத்தை தான் ஃபோன் பண்ணேன், ஃபோனே எடுக்கல? அடையாண்டி நேற்று இந்த காதல் தினமாமே ஃபோன் எடுத்தாவே ஒரே லவ் ஸ்டேட்டஸ், லவ் பாட்டு, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, ஹாப்பி லவ்வர்ஸ் டே இதே போட்டுட்டு இருந்தாங்க. கடுப்பாகி ஃபோனே ஆஃப் பண்ணிட்டேன். அட ஆமாக்கா, நானும் பார்த்தேன். பார்க்கில் பீச்சில் எல்லாம் ஜோடி ஜோடியா சுற்றிக்கிட்டு இருக்குங்க, நானும் பார்த்தேன். அந்த காலத்துலலாம் காதல்ங்கிற வார்த்தையே கிடையாதுடி. நம்ம புருஷனையே தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் பார்ப்போம். இப்போ என்னமோ காதல், லவ், க்ரஷ் என்னென்னமோ சொல்லிட்டாலே இதுங்க இந்த காலத்து பிள்ளைங்க. அட ஆமாக்கா, அது மட்டுமா என்னமோ பொக்கேங்குதுங்க, பூங்குதுங்க. அது மட்டுமா சாக்லேட்னு ஒன்று கொடுத்துட்டு அலையுதுங்க. அம்மா பெருசுக்கு எல்லா கையிலையும் சாக்லேட் தான். நம்ம அண்ணாச்சி கடையில அவ்வளோ சாக்லேட் வச்சாங்க, எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சுக்கா. ஆடியாண்டிலதா நீயே வெளியே போற, என் மகன் எடுத்துக்க. நேற்று டைரி மாதிரி ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தான், புத்தக சைஸுக்கு இருந்துச்சு. 450 ரூபா அந்த சாக்லேட். என் மருமகளுக்கு வாங்கி வந்து கொடுத்தான். அடியாத்தி நம்ம ராமுவாக்கா, அதெல்லாம் வாங்க தெரியுமா அவனுக்கு? அடப்பாவி, நானும் சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்தேன்க்கா. ஏண்டி அவனா சின்ன பிள்ளை? அம்மாவுக்கு தெரியாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த காலத்து பிள்ளைங்களாம் நம்ப கூடாதுடி இல்லதா? உண்மைதான்க்கா. நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா, நேற்று சிறகடிக்க ஆசை நாடகம் பார்த்தீங்களாக்கா? நான் பார்க்கவே இல்லைக்கா, ஊருக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தேனா, அதான் கதை என்னாச்சுன்னு கேட்க வந்தேன். இல்லடி லதா, நானும் பார்க்கல, ஒரே தலைவலியா இருந்துச்சா, சீக்கிரமாவே படுத்துட்டேன்டி. அதான் நம்ம விஜய் டிவில காலையிலையும் போடுவாங்களேடி மறு ஒரு பிளிப்பு, அதை போய் பாரு. ஆமாக்கா ஆமாக்கா போடுவாங்களே, சரி நான் போய் பார்க்குறேன்க்கா. சொர்ணக்கா, அக்கா சொர்ணக்கா. வாடி ஈஸ்வரி, என்ன இம்புட்டு தூரம், என்ன விஷயம்? ஏன் கத்திக்கிட்டே வர? அக்கா அது வந்து நான் பீச் வரைக்கும் போனேன்க்கா, மீன் எதுவும் வாங்கிட்டு வரலான்னு. அங்க 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 என்னடி சொல்லு. அது வந்து அக்கா. என்ன ஈஸ்வரி அக்கா, சொல்லுங்கக்கா, என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்க. நான் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க சொர்ணாக்கா, அங்க நம்ம ஐசுவை பார்த்தேன்க்கா. என்னது ஐசுவா? அவ எதுக்கடி அங்க போனா? அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க தானடி போயிருக்கா. இல்லக்கா நான் பார்த்தேன்க்கா, ஐசு கூட ஒரு பையனும் இருந்தாங்க்கா. ஈஸ்வரிக்கா, நீங்க யாரையும் பார்த்துட்டு சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் இருக்காதுக்கா. இல்லல்லத்தா, நான் நிஜமா தான் சொல்றேன். நம்ம ஐசுவை தான் பார்த்தேன், கூட ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்தாங்க. ஏ ஈஸ்வரி, நீ கண்டதை போட்டு வளராத. என் பொண்ணாலாம் இருக்காது, அவ படிக்க தான் போயிருக்கா. நீ யாரையும் பார்த்துட்டு வளருவ, நீ போடி முதல்ல. அக்கா உங்க நல்லதுக்காக தான்க்கா சொன்னேன், நீங்க என் மேல கோச்சுக்கிறீங்க, அப்புறம் உங்க இஷ்டம், நான் வாரேன். என்னடி லதா இப்படி சொல்லிட்டு போறா? அக்கா அவன் ஏதோ கண்ணு தெரியாம விளையாடிட்டு போறா, அடுத்தவங்க வீட்டு கதை அவங்களுக்குலாம் அப்படிதான். நீங்க விடுங்கக்கா, நம்ம ஐசு அப்படிலாம் கிடையாதுக்கா. இல்லடி லதா, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குடி, முதல்ல அவன் வரட்டும். சரி நீங்க ஃபோன் பண்ணி பாருங்கக்கா ஐசுக்கு. இதோ பண்ணி பாக்குறேன்டி. என்னடி ஃபோனே எடுக்க மாட்டாடி, ரிங்கு போது ஃபோனே எடுக்கலடி. அக்கா நீங்க ஒன்றும் குழப்பிக்காதீங்க, நம்ம ஐசு அப்படிலாம் கிடையாது, வந்துருவாவ. நீங்க தைரியமா இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஒருவேளை ஈஸ்வரி சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குமோ? ஐயா கருப்பே, பயமா இருக்கே. முதல்ல வரட்டும் அந்த கழுதை இருக்கு அதுக்கு. காதலை யாரது முதலில் சொல்வது நீயா இல்லை நானா? ஏ ஐசு நில்லடி. அம்மா என்னமாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க? எங்கடி போயிட்டு வர இவ்வளவு நேரம்? ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்கல. அம்மா அதான் நான் சொல்லிட்டு போனேன்லம்மா, பிரியா வீட்டுக்கு படிக்கதாம போனேன். போய் சொல்லாதடி, நீ பிரியா வீட்டுக்கு தான் போனியா வேற எங்கேயாவது போனியா? அம்மா நிஜமாதான் நான் பிரியா வீட்டுக்கு தான் போனேன். ஏமா இப்படி கேக்குறீங்க? எனக்கே ரொம்ப டயர்டா இருக்குமா. இல்லையே, உன்னை வேற எங்கேயோ பார்த்ததா ஒருத்தவங்க சொன்னாங்க, உண்மையை சொல்லுடி. ஐயோ யார் என்ன சொல்லிருப்பா? அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? எதுக்கு அம்மா இப்படி கேக்குறாங்க? ஏய் ஐசு, உன்னை தான் கேக்குறேன், எதுக்கு தலைய குடிச்சு நிக்கிற? எங்க போன? அம்மா அது வந்து அம்மா நான் நிஜமாவே படிக்கதாம போனேன், என்ன நீங்க நம்ப மாட்டீங்களாம்மா? நான் உங்க பொண்ணுமா. இல்லடி ஐசு, காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு, அதனால தான் நான் உன்னை கேட்டேன். நிஜமா படிக்க தானே போனேன்? ஆமாம்மா நிஜமா படிக்க தாமா போனேன். நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா, தலை வலிக்குது. சரி போ, உள்ள போ. ஏய் ஐசு ஒரு நிமிஷம் நில்லு. என்னம்மா சொல்லுங்கம்மா. கையில என்னடி வச்சிருக்க? அம்மா அதுவா, சாக்லேட்மா. சாக்லேட்டா? ஏதுடி அது? யார் கொடுத்தா? அது வந்து பிரியா இருக்காளம்மா, அவங்க சித்தி பையனுக்கு பர்த்டேவாம்மா, அதாம்மா கொடுத்தா. உண்மையதான் சொல்றியா? ஆமாம்மா நிஜமாதாம்மா. சரி உள்ள போ.
இல்லையே இவ முகமே சரியில்லையே, ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கே. அந்த சாக்லேட் பார்த்தா நேத்து ராமு ஆஞ்சலுக்கு வாங்கி கொடுத்தது மாதிரியே இருக்கே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. முதல்ல இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஏன் அம்மா நம்மள கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க? அம்மாக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு. யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்களா? பயமா இருக்கே. இதுக்கு தான் நான் நினைச்சேன் இந்த லவ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஐயோ ஃபர்ஸ்ட் நாளே இப்படி மாட்டிக்கிட்டேனே. இன்னும் எப்படி இதெல்லாம் சக்சஸா கொண்டு போறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். நான் எப்படி முகமதை கல்யாணம் பண்றது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க போறேனோ. சொன்னக்கா எதுக்குக்கா உடனே வர சொன்னீங்க ஃபோன் பண்ணி? என்ன விஷயம்க்கா? அது ஒண்ணும் இல்ல லதா, ஏதோ ஒரு மாப்பிள்ளை இருக்கான்னு சொன்னீல, நல்லா படிச்சுட்டு ஃபாரின்ல கூட இருக்கான்னு சொன்னீல, அத பத்தி கேட்கலாம்னு கூப்பிட்டேன். ஆமாக்கா இருக்கா. நீங்க தான் மைசூர் கேட்டதுக்கு வேணான்ட்டீங்களே. இல்லடி எனக்கு என்னமோ நல்ல சம்பந்தம் அமையற போய் கொடுத்துட்டா நல்லதுன்னு தோணுச்சு. அதான் அத பத்தி விசாரிக்க சொல்லலாம் நான் கூப்பிட்டேன். நீ விசாரி, நல்ல இடமா இருந்தா கொடுத்துருவோம். அவ படிக்கிறது படிக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் தானே, அதை பேசிக்கலாம் நம்ம. நீ நல்ல சம்பந்தமா என்னன்னு விசாரிச்சு சொல்லு. சரிக்கா, நான் நாளைக்கே விசாரிக்க சொல்றேன். விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன். நான் வரேன்க்கா. கண்டிப்பா பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கிறது நல்லதே கிடையாது இந்த காலத்துல. கல்யாணம் பண்ணி கொடுத்தே ஆகணும். ராமு வரட்டும், பேசி ஒரு முடிவு எடுத்துருவோம். அம்மா அம்மா வாப்பா ராமு, வந்துட்டியா? ஆபீஸ்ல முடிஞ்சிருச்சா? வந்து உட்காருப்பா. அம்மா மகாராணி என்ன நிக்கிற? போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ. ஓகே ஆன்ட்டி. ராமு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. என்னம்மா சொல்லுங்கம்மா. நம்ம லதா ஒரு வரன் கொண்டு வந்தாடா, ஒரு மாப்பிள்ளை. ஏமா லதாக்காக்கு வேற வேலையே இல்லையாம்மா? எப்ப பார்த்தாலும் வரன் இருப்பாங்களா? இப்ப யாருக்கு வரன்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் யாருக்கு? ஏண்டா இந்த குடும்பத்துல நீ ஒருத்த மட்டுமா இருக்க? உன் தங்கச்சி ஐஸ் இருக்காளேடா, அவளை நீ மறந்துட்டியா? நம்ம ஐஷுவா? என்னம்மா அவ சின்ன பொண்ணுமா, இப்பதான் படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு என்னம்மா அவசரம்? சின்ன பொண்ணுலாம் இல்லடா, அதெல்லாம் ஒரு வயசுக்கு மேல வச்சுக்க கூடாது பொம்பளை பிள்ளைங்கள. நல்ல வரனா இருந்தா பார்த்து கொடுத்துறணும். அம்மா அவ அட்லீஸ்ட் காலேஜ்னாவது முடிக்கட்டுமா? இப்ப என்னம்மா அவசரம்? ஆமா ஆன்ட்டி, ஐஸ் ரொம்ப சின்ன பொண்ணு. அவ ஃபர்ஸ்ட் படிக்கட்டும். ஃபர்ஸ்ட் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் ஆன்ட்டி. எல்லாம் எனக்கு தெரியும் அஞ்சலே. படிக்கட்டும் விட்டாதீங்க. என்னென்ன வேலை பார்க்கணும் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நல்ல முறையில அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவளை தான் சொல்லிட்டே ராமு. நான் விசாரிக்க சொல்லிருக்கேன் மாப்பிளைய பத்தி. அவ விசாரிச்சு சொல்லுவா, கல்யாணம் பண்ணிடுவோம். ஐஷு கிட்ட இதை பத்தி பேசுனீங்களாமா? நீங்களே முடிவெடுக்காதீங்க. அவதான் கல்யாணம் பொண்ணு, அவள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதெல்லாம் அம்மா நான் சொன்னா கேப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா இருங்க, நான் ஐஷுவே கூப்பிடுறேன். ஐஷு சொல்லுங்கண்ணா, எதுக்கு நான் கூப்பிட்டீங்க? ஐஷு அது வந்து என்னன்னா, நீ ஒண்ணு சொல்லல ராமு, நானே சொல்லிக்கிறேன் ராமு. ஐஷு நம்ம லதா ஒரு வரன் கொண்டு வந்திருக்கா, ஒரு மாப்பிள்ளை. நல்ல இடமா ஃபாரின்ல இருக்காரா மாப்பிள்ளை. கல்யாணம் பண்ணி ஒண்ணே ஃபாரின் கூட்டி போயிடுவாராம். உனக்கு தான் நான் பேசியிருக்கேன், கல்யாணம் பண்ண போறோம். அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டா ராமு. என்னது எனக்கு கல்யாணமா? என்னம்மா சொல்றீங்க? நான் காலேஜ் போயிட்டு இருக்கேம்மா. இப்போ எதுக்குமா இதெல்லாம்? நீ காலேஜுக்கு போ, வேணாம்னு சொல்லல. காலேஜ் போய்கிட்டே மாப்பிளையும் பாப்போம். வந்தா கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு வேணாமா. இப்ப நான் படிச்சு முடிச்சா பண்ணிக்கலாமா? ப்ளீஸ்மா. ஐசே உங்க அண்ணன் தான் என் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. நீ என் பேச்ச கேட்டால நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஐசே. என் முடிவு இதுதான் ஐசே. நீ என்னமா பண்ணு? அம்மா அவதான் சொல்றாளேம்மா, படிச்சு முடிக்கட்டுமா. இன்னும் ஒரு வருஷம் தானம்மா, அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களாமா? ராமு, நீ தான் என் பேச்ச கேட்கல. அவளையும் இப்படி பண்ணாத. என் முடிவை நான் சொல்லிட்டேன். இதான் என் முடிவு. கல்யாணம் பண்ணியே தீரணும். நல்ல இடமா இருந்தா நான் கொடுத்துருவேன். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அண்ணா என்னன்னா அம்மா இப்படி சொல்றாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நான் படிக்கணும்ண்ணா, புரிஞ்சுக்கோங்கண்ணா. நீங்க நான் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அம்மாட்ட. ஐஷு நானும் எவ்வளவு சொன்னேன் பாத்தியா? அம்மா அவங்க முடிவுல பிடிவாதமா இருக்காங்க. நான் வேற லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன் ஏஞ்சல். அதனால என் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஐஷு பாத்துக்கலாம், நீ கவலைப்படாத விடு. ஏஞ்சல் காஃபியை பெட்ரூம் கொண்டு வா ஏஞ்சல். அண்ணி நீங்கனாவது அம்மா கிட்ட சொல்லுங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, என்ன புரிஞ்சுக்கோங்க அண்ணி. ஐஷு ஆன்ட்டி என் பேச்சே கேட்க மாட்டாங்க ஐஷு. நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்றது? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஐஷு. நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். நீ போய் ரெஸ்ட் எடு. கடவுளே, எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, என்ன பண்றதுனே தெரியலையே. நான் வேற முகமது லவ் பண்றேன் வேற. இதை நான் எப்படி முகமது கிட்ட சொல்லுவேன்? அம்மா வேற